வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு புறப்பட்டிருக்காருல்ல, புறப்படும் போது செய்தியாளர்கள் அண்ணன்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்டிருக்காங்க. பாஜகலேருந்து விலக போறீங்களா, புதிய கட்சி ஆரம்பிக்க போறீங்களா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி. அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 நாள் பொறுமையாக இருங்க, 2 நாளில் நம்ம உட்காந்து பேசலாம், எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறேன், எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. 2 நாளில் என்ன பேச போகிறாரு அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. அண்ணாமலை அண்ணன் பாஜகலேருந்து விலகி தனிக்கட்சி டெஃபினட்டாக ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் தனிக்கட்சி ஆரம்பித்தா அது நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பிஜேபி சூப்பர் கட்சி தான், நான் மறுக்க மாட்டேன். இப்போ கூட பாருங்கள், வெஸ்ட் பெங்காலில் மாதம் 2500 ரூபா சம்பளத்துக்காக 4 வீட்டுக்கு வேலைக்கு போனேன். இந்த பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இது மாதிரி 4 வீட்டில் போய் வேலை பார்த்துருக்காங்க. கலிதா அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க பாஜக. வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷனில் ஜெயிச்சு இன்னைக்கு அமைச்சராக பதவி ஏற்றிருக்காங்க. அமைச்சராக மாதம் 2500 ரூபாய்க்கு வேலை பார்த்த ஒருத்தங்க இன்னைக்கு அமைச்சராக்கப்பட்டிருக்காங்க. பிஜேபி சூப்பரான கட்சி. திமுக சொல்கிற மாதிரி மதவாத கட்சி கிடையாது. உண்மையிலே மதவாத அரசியல் செய்கிறது இவங்க தான். பாஜக எல்லா மத பண்டிகையையும் மதிக்கிறாங்க, எல்லா மத பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்கிறாங்க. ஆனால் எதுக்காக நான் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு நான் சொல்கிறேன் தெரியுமா? பாஜகனா நிறையா பேருக்கிட்ட கேட்டு டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். கூட்டணி நிலைப்பாடா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அதன்படி போக வேண்டியது இருக்கும். அண்ணாமலைக்கு அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது பிடிக்கல, திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்காம பாஜக தலைமையில் கூட்டணி அமைத்து போகலாம் அப்படின்னு அண்ணாமலை விரும்பினார். ஆனால் நடந்தது என்ன? லாபி கும்பலுடைய அட்ராசிட்டி இருக்கும். அதனால தான் ஃப்ரீயாக அண்ணாமலை முடிவெடுக்கணும், எந்த லாபி கும்பலுடைய அட்ராசிட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் தனிக்கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். மற்றபடி அண்ணன் பாஜகவில் இருந்தாலும் ஃபுல் சப்போர்ட் கொடுக்க போகிறேன், தனிக்கட்சி ஆரம்பித்தாலும் ஃபுல் சப்போர்ட் கொடுக்க போகிறேன். தனிக்கட்சினா ஃப்ரீயாக டிவிக்கு ஆட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேசி ஃபென்டாஸ்டிக்காக ஒரு நல்ல ஒரு தனி பாதையில் போக முடியும். அதுக்காக தான் ஆசைப்படுறேனே தவிர பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். ஆக மொத்தம் 2 நாளில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, ஜென் இசட் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நடத்தினாங்களே, இன்ஸ்டாகிராமை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலை, டிவிக்கே ஃபோக்கஸ் பண்ணாங்க, அதனால தான் டிவிக்கே ஜெயிச்சாங்க, நம்ம தோற்றோம் அப்படின்னு டிஎம்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது என்ன செய்தி வருதுன்னா, டிஎம்கேல ஜென் இசட் விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அணியை உருவாக்குறதுக்கு பிளானிங்கில் இருக்காங்களாம். மாணவர் அணி, இளைஞர் அணி அப்படிங்கிற மாதிரி ஜென் இசட் விங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அணியை உருவாக்க போகிறாங்களாம். அந்த அணிக்கு இன்ப நிதியை ஹெட் ஆக்குறதுக்கு இப்போ ஆலோசனைகள் நடந்துக்கிருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வலம் வருது. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? மூணாவது, நம்ம இந்தியன் நேவியுடைய தலைமை பொறுப்பை கிருஷ்ணா சுவாமிநாதன் பதவி ஏற்றிருக்காரு. இந்தியன் நேவியுடைய ஹெட்டா கிருஷ்ணா சுவாமிநாதன் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர். மூச்சுக்கு 300 தடவை தமிழ்நாடு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இதற்கு வாழ்த்து தெரிவித்தாங்களே. மத்திய அரசாங்கம் ஒரு தமிழரை எவ்வளோ பெரிய பொறுப்பில் உட்கார வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்தியன் நேவியுடைய தலைமை பொறுப்பில் உட்கார வச்சுருக்காங்க, பதவி ஏற்றுக்கிட்டாரு. அதற்கு ஒரு வாழ்த்து செய்தியை கூட தமிழ் அப்படின்னு அடிக்கடி பேசக்கூடியவங்க சொல்லலை, ஒரு வாழ்த்து செய்தியை கூட வெளியிடலை. இதுதான் தமிழ் மீதான பற்றா, தமிழர்கள் மீதான பற்றா அப்படின்னு பாஜகக்காரங்க கேள்வி கேட்குறாங்க. அடுத்தது, திருச்சி மக்களை இன்னைக்கு முதல்வர் விஜய் சந்திச்சிருக்காருல்ல, இந்த மக்கள் சந்திப்பில் 19 நிமிடங்கள் பேசியிருக்காரு. பேசும்போது இடையில டிவிக்கே டிஎம்கேக்கு மட்டும்தான் போட்டி, டிஎம்கே உடனான போட்டி தொடருது அப்படின்னு பேசியிருக்காரு. வேற யார் கூடயும் எங்களுக்கு போட்டி கிடையாது, எங்களுக்கு போட்டி டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிஎம்கே ஆளும் கட்சியாக இருந்தபோது டிவிக்கே டிஎம்கேவோட தான் போட்டி அப்படின்னு சொன்னதில் லாஜிக் இருக்குது. இப்போ எலெக்ஷனில் டிவிக்கே மிகப்பெரிய வெற்றி அடைந்து ஆளுங்கட்சி ஆயிட்டாங்க. இதற்கு பிறகும் டிஎம்கேவோட தான் போட்டி. ஆக்சுவலாக எங்களுக்கு யாரோடையும் போட்டி கிடையாது, எங்களுக்கு போட்டியாளர்களே இல்லை, களத்தில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அதில் லாஜிக் இருக்குது. டிஎம்கேவோட தான் போட்டி தொடருது, நேற்றும் டிஎம்கேவோட தான் போட்டி, இன்றைக்கும் டிஎம்கேவோட தான் போட்டி, நாளைக்கும் டிஎம்கேவோட தான் போட்டி அப்படின்னு விஜய் ஏன் பேசினார் திடீர்னு? அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு செய்தி வருதுல்ல, எல்லாருமே அண்ணாமலையுடைய தனிக்கட்சி பற்றிய பேச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை கிரவுண்ட் லெவலாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஆதரவு அண்ணாமலையுடைய புதிய கட்சிக்கு. இதில் ஒரு பயந்து போய் தான் டிஎம்கேவோட தான் போட்டி அப்படின்னு சொன்னாரோ விஜய் அப்படின்னு எனக்கு தோணுது.
உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.